பொன்னேரி அருகே சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்த சஷ்டி திருவிழாவின் நிறைவாக சூரசம்காரம் நேற்று நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சிறுவாபுரியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த 22ஆம் தேதி சிறப்பு பூஜையுடன் கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து கந்தசஷ்டி நிறைவு நாளான நேற்று அதிகாலை முதல் தொடர்ச்சியாக மூலவர் பாலசுப்பிரமணியனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், ஜவ்வாது, தேன், பன்னீர், மஞ்சள், குங்குமம், திருநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பட்டாடையில் வண்ண மலர்களாலும் திரு ஆபரணங்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டு அர்ச்சனைகளும் ஆராதனைகளும் நடைபெற்ற பின்னர் மகா தீபாதரணை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலை 5 மணி அளவில் முருகப்பெருமான் வீரபாகு துணையுடன் சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்கார நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் முதலாக யானை முகம் கொண்ட தாரகாசுரனை முருகப்பெருமான் வதம் செய்தார். இதனை அடுத்து சிங்கமுகம் கொண்ட சூரபத்மனை வேளால் வதம் செய்தார். பின்னர் தன் முகம் கொண்ட சூரபத்மனை வதம் செய்தார். தொடர்ந்து மாமரமாகவும் சேவலாகவும் வந்த சூரபத்மனை வதம் செய்து சேவலை தனது கொடியாகவும் மாமரத்தை மயிலாகவும் மாற்றி முருகப்பெருமான் தன் வாகனமாக ஆட்கொண்டார். இந்த சூரசம்கார விழாவை காண சென்னை, கும்மிடிப்பூண்டி, ஊத்துக்கோட்டை, பொன்னேரி, செங்குன்றம், பெரியபாளையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சூரஹம்சார நிகழ்ச்சியை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் சூரசம்காரம் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். கோயில் நிர்வாகம் காட்டு பூரண மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் உற்சவர் கோயிலை சுற்றி உலா வந்தார். இன்று 28ஆம் தேதி அன்று முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவமும் நடைபெற உள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயில் செயல் அலுவலர் மாதவன் சிறப்பாக